சமுதாய வானொலியில் ஒரு சிறப்பு விருந்தினர் இணைகிறாங்க. அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் காமாட்சி. இப்போது இன்றைக்கு இருக்கிற மாதிரி வானொலி, தொலைக்காட்சி, சமூக ஊடகம் இவையெல்லாம் இல்லாத காலத்திலேயே காசி நகர்ப்புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்படின்னு தொலைநோக்கு சிந்தனையோடு பாடிய மகாகவி பாரதியாருடைய 140வது அகவை தினத்தில் அவருடைய கவிதைகளை பற்றி நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுடன் பகிரலாம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சரியா சொன்னீங்க கண்ணம்மா. இன்னைக்கு நம்ம பேச போகிறது கூட உலகம் முழுவதுமே ஒளிபரப்பாக போகுது. நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தோட இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்டில் எல்லாத்துலேயுமே நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். இன்னைக்கு பாட்டுக்கொரு புலவன் பாரதியாரை பற்றி தான் எல்லா ஊடகமுமே பேசுகிறாங்க. இதில் நாம் எதை பற்றி பேச போகிறோம்? ஆமாம் காமாட்சி, எல்லா ஊடகத்திலையும் பாரதியாரோட வாழ்க்கை வரலாறு, கவிதைகள் இதை பற்றி இன்றைக்கு எல்லாருமே பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நாம் பார்க்க போகிறது பாரதியுடைய கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு பாரதிக்கு தாசனாகவே தன்னைய மாற்றிக்கிட்ட பாரதிதாசன் சொன்னார் இல்லையா, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூரச் சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன், புதிய அறம் பாட வந்த அறிஞன், நாட்டிற்படரும் சாதி படைக்கு மருந்து, மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன், இப்படி எக்கச்சக்கமாக அவரை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறாரு. இந்த வரிகளுக்கு பொருத்தமான பாரதியுடைய கவிதைகளை நாம் பேசலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காமாட்சி? ரொம்ப அருமையாக சொன்னீங்க கண்ணம்மா. நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, இந்த வரிக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போமா கண்ணம்மா? ஆமாம், பன்னெடும் காலமாக அறியாமையிலையும் மூட பழக்க வழக்கங்களையும் ஆழ்ந்து கிடந்த தமிழ் மக்களை தட்டி எழுப்பி அவங்களுடைய துயிலிருந்து எழுப்புகிற மாதிரி நிறைய தலைப்புகளில் கவிதைகள் எழுதியிருக்காரு. அதில் சிறப்பாக பெண்ணடிமைத்தனத்தை போக்குறதுக்காகவும் ஆண் பெண் சமத்துவத்தை பற்றியும் பாரதி பாடிய கவிதைகளை பற்றி முதல்ல பார்க்கலான்னு நினைக்கிறேன். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம் என்ற வரிகளுக்கு கேட்டதுக்கு அப்புறம்தான் பெண்ணுன்னா தலை குனிஞ்சு நடக்கணும், வெளியில் வரக்கூடாது, அதிர்ந்து சிரிக்கக்கூடாது, கல்வி கற்கக்கூடாது, இப்படியான அடிமைத்தனங்கள்லேருந்து இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த வானொலியில் பாரதியை பற்றியே பேசிகிட்டு இருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நான் கூட ஒரு கவிதை படித்தேன். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணீர், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணன்று கும்மியடி, இப்படின்னு முண்டாசு கவிஞன் தன்னோட கவிதையின் மூலமாக பெண் கல்வியை வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி கூட நிறைய கவிதைகளில் பாரதியார் பாடியிருக்காரு. ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம், பூணு நல்லறத்தோடு இங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம், நானும் அச்சமும் நாட்கட்க வேண்டுமாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்கடி பெண்ணின் குணங்களாம், பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ என்று பெண்களை சமமாக கருத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய கண்ணம்மா என் காதலி அப்படிங்கிற கண்ணன் பாட்டில் வர்ற கவிதையில் கூட வீரமடி நீ எனக்கு வெற்றியடி நான் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி வீரமாக இருக்கிறது பெண் தான் அப்படின்னு எடுத்து காட்டியிருக்கிறார். ரொம்ப அருமையாக சொன்னீங்க கண்ணம்மா. காடும் கமலும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், இந்த வரிகளுக்கு தகுந்த பாரதியாரோட கவிதைகளை சொல்லுங்க கண்ணம்மா. வீட்டில் தாலாட்டு பாடுற பெரியவங்க பாடுறதை கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி குழந்தைங்களை கொஞ்சம் போதும் முத்தே பவளமே மணியே தங்கமே வைரமே இப்படியெல்லாம் பாடி கொஞ்சுவாங்க. நான் பாரதியார் பார்த்தீங்கன்னா சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே அப்படின்னு மொத்தமாக எல்லாத்தையும் அதில் சேர்த்து சொல்கிறாரு. என்ன ஒரு வார்த்தை பிரயோகம் பார்த்தீங்களா? மேலும் அவருடைய சொல்லாட்சியை பார்க்குற போது பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்டிருக்கீங்களா? நானும் எத்தனையோ முறை இந்த கவிதையெல்லாம் கேட்டிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போது காதல தேன் பாயுது கண்ணம்மா. ஆமாம், அவருடைய கற்பனை ஊற்றை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா, சூரிய சந்திரரோ
வட்டக்கரிய கண்ணம்மா வானக்கருமை கொல்லோ, பட்டுக் கருநீலப் புடவை பதித்த நல்வயிரம், நட்ட நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி. என்ன மாதிரியான அழகான ஒரு கற்பனை பார்த்தீங்களா? ஆமா ஆமா, கற்பனை முற்றுன்னு சொல்றது ரொம்பவே பொருத்தமா இருக்கு. திறன் பாட வந்த மறவன், அறம் பாட வந்த அறிஞன். இந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், வீரம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பாரதியோட எந்த கவிதை ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்ல முடியுமா காமாட்சி? அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த கவிதை தான் வீரம்னு சொன்னா எனக்கு ஞாபகம் வரும். நான் கூட சின்ன வயசுல பாரதியார் வேஷமெல்லாம் போட்டு இந்த கவிதையை மேடையில் பேசியிருக்கேன். உங்களுக்கு வீரம்னு சொன்னா என்ன கவிதை ஞாபகம் வரும் கண்ணம்மா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, கேட்கலாம். எத்தனையோ பாடல்கள் இருக்கு, ஒன்றை மட்டும் சொல்றேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட 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 தித்தோம். இந்த வரிகளை கேட்கும் போதே இரத்த நாளமெல்லாம் வீரம் வராத யாராவது இருக்காங்களா என்ன? உண்மைதான் கண்ணம்மா. வீரத்தை பற்றி பார்த்தோம். பாரதி கவிதைகளில் அறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, புதிய ஆத்திச்சூடியில் ஆரம்பித்து ஓடி விளையாடுற பாப்பாவையே கூடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து கவிதைகள் எழுதியிருக்காரு. மேலும் சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்றும் பாடியிருக்கிறார். ஆமாம் கண்ணம்மா, பாரதிதாசனோட அடுத்த வரியான படரும் சாதி படைக்கு மருந்து, அந்த வரிக்கு ரொம்ப பொருத்தமாவே இருக்கக்கூடிய கவிதையை ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆமாம், மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன் என்ற வரிக்கு கூட ஒரு கவிதை சொல்லலான்னு நினைக்கிறேன். சாதி மதங்களை பாரோம் உயிர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின், வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே, சாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தன்னில் செழித்திடும் வையம் அப்படிங்கிற கவிதையே சொல்லலாம். ரொம்ப அருமை கண்ணம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமாம் காமாட்சி, என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்ற பாவேந்தர் வரிகள் போல இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் பாரதியாரோட கவிதைகளை பற்றி. ஆனால் காலம் கருதி இந்த உரையாடலை இதோட நிறைவு செய்துக்கலாம் நினைக்கிறேன். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற பாரதியின் வரிகளின்படி இந்த மாநிலம் பயனுற வாழ்வதை நம்மளுடைய லட்சியமாக கொண்டு வாழணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பின்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பாரதியை பற்றியும் அவருடைய கவிதைகளை பற்றியும் நிறைய பேசுவோம் காமாட்சி. ரொம்ப அருமை கண்ணம்மா. உங்களை நான் கண்ணம்மான்னு சொல்றதை விட பாரதி கண்ணம்மான்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நன்றி காமாட்சி. இவ்வளவு நேரம் நானும் கண்ணம்மாவும் பாரதியாரை பற்றி நிறைய செய்திகளை பகிர்ந்தோம். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.